பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வைகோ எப்போதுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். விஜயினுடைய இந்த குதிரை பேரத்துக்கு சாட்சி இருந்துச்சா இது வரைக்கும்? டெய்லி போய் பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த அரசு பத்தி எதையாவது பேசிட்டு இந்த அரசுக்கு நெருக்கடியை வேணா உருவாக்கலாம். அதெல்லாம் வைகோவால இந்த அரசுக்கு ஏற்பட போகிற பின்னடைவுகள். இந்த அரசுக்கு கேடயமாகலாம் இவரால நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. விஜய் கிட்ட இருந்து வெளியில வந்து இதே விஜய் என்னென்னலாம் சொல்ல போறாருன்னு நீங்க பாருங்க. முதல்ல அரணா இருக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஆனா திரும்ப ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டதுனாலேயே கூட்டணின்னு உறுதியாயிருமா? நட்பு தொடருது. உங்க கையை அப்படி புடிச்சு தூக்கி நிறுத்தினாங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு எதுக்கு உங்களுக்கு முக்காது? நீங்க தான் முழுசா நினைச்சிட்டீங்க. உலக செய்திகளையும் அகில இந்திய செய்திகளையும் எல்லோருடைய பார்வைக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். நேர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அரசியல் கட்சிகள் மாறி இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் விஜய் நோக்கி வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். குறிப்பா 2 பேர் எடுத்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு விசிக தலைவர் திருமாவளவனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, அவரோட நிலைப்பாடு ஏன் ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், இன்னொன்று வைகோ அவர்கள் மதிமுக நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதும். வைகோ அவர்கள் இந்த அரசுக்கு நான் அரணா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஹோப்பே கொடுக்குறாரு. வைகோ அவர்களோட அரசியல் நிலைப்பாடு, திருமாவளவனோட அரசியல் நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? வைகோ எப்போதுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். அதை ஆதரிக்கிறதா இருந்தாலும் எதிர்க்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஓவரா தன்னை பெருசா பில்டப் பண்ணி காமிச்சுக்குவார். முதல்ல அரணா இருக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்களே ஒரு காலி பெருங்காய டப்பாவாக மாறி ரொம்ப காலம் ஆகி போச்சு. கட்சியில ஒரு ஸ்ட்ரென்த்ன்றதே கிடையாது. போற மாவட்ட செயலாளர்கள், கட்சியை விட்டு போற மாவட்ட செயலாளர்களை நேர்ல போய் பார்த்து கையில காலில் உளுந்து கெஞ்சி திரும்பவும் கட்சியில கொண்டு வந்து சேர்த்துக்கிற ஒரு சூழலுக்கு கட்சி வந்துருச்சு. அண்மையில கூட ஒரு முன்னாள் நிர்வாகி அதிமுகவுக்கு போயிட்டாரு. அவர்ல அதிமுகவுக்கு போய் அவருக்கு பொறுப்பெல்லாம் போடுறதுக்கு தயாரான பிறகு இவர் போய் ஆள் அனுப்பிச்சு அவரை பிடிச்சி திரும்ப கூப்பிட்டு வந்து இப்ப பொறுப்பை உயர்நிலைக்குழு உறுப்பினர் பொறுப்பை போட்டு கட்சியில சேர்த்திருக்காரு. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு கட்சி போயிடுச்சு. நீங்க எப்படி அரணமைக்க முடியும்? நீங்க எப்படி அந்த கணைகளை தாங்கிக்க முடியும்? வேணா அந்த ஜோக்கர் மாதிரி இப்ப மீடியால ட்ரோல் மெட்டீரியல் ஆகுறாருல, அந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் வேணா ஆகலாம். டெய்லி போய் பத்திரிகையாளர்கள்ட்ட இந்த அரசு பத்தி எதையாவது பேசிட்டு எதையாவது சொல்லிட்டு இந்த அரசுக்கு நெருக்கடியை வேணா உருவாக்கலாம். முதல்ல நீங்க பாதுகாப்பு கேடயமா இருக்கிறத விட அந்த கட்சிக்கு பெரிய கேடை உண்டாக்கிடாம இருக்கணும். அதுதான் முக்கியம். கேடயமா இருக்கிறது இல்ல, கேடு உண்டாக்காம இருக்கணும். விஜயினுடைய இந்த குதிரை பேரத்துக்கு சாட்சி இருந்துச்சா இது வரைக்கும்? நம்ம எல்லாருமே பேசிட்டே இருந்தோம். மரகத குமரவேல் பண்றாங்க, இசக்கி சுப்பையா பண்றாரு, விஜயபாஸ்கர் பண்றாரு அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இது விஜய் சொல்லிதான் செய்யுதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விஜய் தரப்புல பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருந்துச்சுல்ல. அந்த நியாயத்தை அடிச்சு உடைச்சு இல்ல விஜய் தாங்க இந்த பேரத்தை பண்றாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவித்தது யாருன்னா விஜயின் சார்பாக வைகோ தான் அறிவிச்சாரு. அப்ப நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுக்கு பேர் தான் கேடயமா இல்ல இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? அப்ப விஜயை மாட்டி விடுறதுதான் வைகோவோட வேலையாகவே இருந்துச்சு அப்படின்றத இந்த ஒரு விஷயத்திலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இவர் என்ன பண்றாருன்னா, இது வரைக்கும் பேசுபொருளாகாத செய்தியெல்லாம் பேசுபொருள் ஆக்கி விடுறாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரூருக்கு போறாரு அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஆமா போறாரு. இல்ல நீங்க கரூருக்கு போகாத அவருக்கு மனசாட்சி, அப்ப மனசாட்சி இல்லைன்னா இப்ப மனசாட்சி இருக்கு, போறாரு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்னா, வைகோ பேசுவதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த அரசு மேல வரும் இல்லையா? அதெல்லாம் வைகோவால இந்த அரசுக்கு ஏற்பட போகிற பின்னடைவுகள். இதுதான் இவரால செய்ய முடியுமே தவிர இந்த அரசுக்கு கேடயமாகலாம் இவரால நிச்சயமா இருக்கவே முடியாது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மை. சரிங்க, ஒருவேளை இந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குமோ அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஒரு பக்கம் திமுக மாதிரி தன்னை ஏற்றி விட்ட ஏனியை எட்டி உதைச்சிட்டு போயிட்டு இருக்காரு அவருடைய பையன். நான் இப்பதான் நிம்மதியா இருக்கேன், பீட ஒழிஞ்சுதுன்னு இருக்கேன் அப்படிலாம் பேசி பொது சமூகத்தை முகம் சுளிக்க வைக்கிற வேலையை செய்துட்டு இருக்காரு. பொது சமூகம் காரி உமிழ்கிற வேலையை செய்து இப்போ
ஏங்க நீங்க ஒரு தீப்பெட்டின்னு ஒரு சின்னத்தை தூக்கிட்டு வந்து திருச்சியில நின்னீங்க. உங்களுடைய வெற்றிக்கு பாதை சமைத்ததே திமுக தான். உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேர்தல் பிரச்சார பணிகள்ல ஈடுபட்டது திமுக தான். திமுக இல்லைன்னா உங்களுக்கு இந்த வெற்றியே சாத்தியம் இல்லை. என்னங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி பொதுவானவர்கள், நடுநிலையாளர்கள் இருக்காங்க. நீங்க பத்திரிகையாளர்களை விட்டுருங்க, ஊடகங்கள்ல பணியாற்றுபவர்களை விட்டுருங்க, அரசியல் கருத்தாளர்களை விட்டுருங்க, பொதுவான நார்மல் பப்ளிக் இருப்பாங்கல்ல, அவங்களே இந்த கேள்வியை கேட்கிற அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு இந்த கட்சியை எடுத்துட்டு போனதுக்கு பிறகு நீங்க என்ன கேடயத்தை இந்த அரசுக்கு ஆதரவாக அமைத்திட முடியும் அப்படின்றதுதான் இங்க பேசப்பட வேண்டிய செய்தி. அப்படி எதுவுமே செய்ய முடியாது. கடந்த காலத்துல விஜயகாந்துக்கு நான் கேடயமா இருப்பேன்னாரு. அதன் பிறகு விஜயகாந்த் நிலைமை என்ன வச்சு யோசிச்சு பாருங்க. 2016 நான் விஜயகாந்துக்கு கேடயமா இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கோயில்ல போய் நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கான்டா என் தலைவன் அப்படின்னாரு. இப்படியே பேசினார் சார். ஏன் தலைவன் சொன்னாரு விஜயகாந்த். இன்னைக்கு அதே விஜயகாந்த் கட்சிக்கு 10+1 கொடுத்ததுக்கு டென்ஷன் ஆகுறாரு. விஜயகாந்த் கோட்டையில சந்திப்போம் நம்ம அப்படின்னு. ஆமா, கோட்டையில சந்திப்போம்னாரு. நான் இந்த தலையில கட்டி இருக்கிற தலைப்பாகையை கழட்டவே மாட்டேன், இனி வாழ்நாள் முழுக்க இந்த தலைப்பாகையோட தான் இருப்பேன்னாரு. அதாவது அவர் ஒரு முடிவு எடுப்பாரு. அதாவது தலைப்பாகை கட்டிட்டாருன்னா நான் இவர் சிஎம் ஆகிறேன்னா சிஎம் ஆகிட்டு தான் அடுத்த வேலை அப்படின்ற மாதிரி முடிவு எடுப்பாரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க சொன்ன மாதிரி விஜயகாந்த் கூட ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் கூட ஸ்டாண்ட் எடுத்தாரு, இன்னைக்கு விஜய் கிட்ட ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஏன் அந்த ஸ்டாண்ட் அவர்கிட்ட மாறிட்டே இருக்கு? அவருக்கு எப்பவுமே ஸ்டாண்டே கிடையாது. அதான் அவரோட ஸ்டாண்டு. அவருக்கு ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா, ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லைங்கிறது அவருடைய நிலைப்பாடு. அதான் அவரை பார்த்து விசித்திரமாக ஒரு தலைவரை நீங்க பார்க்கணும்னா அது வைகோ தான் பார்க்க முடியும். எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கூச்சப்படாம அவர் அதை செஞ்சிருவாரு. இதே பாருங்களேன், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு விஜய் ஏதாவது ஒரு சரிவை சந்திக்கும் போது விஜய் கிட்ட இருந்து வெளியில இதே விஜய் என்னென்னலாம் சொல்ல போறாருன்னு நீங்க பாருங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்க தானே போறோம். உயிரோடு தான் நம்ம கண்டிப்பா பார்ப்போம், பார்க்காம இருக்க மாட்டோம். இல்லைன்னாலும் இப்ப எதையுமே நீங்க மறைக்க முடியாது. நாளைக்கு நான் செத்து போயிடலாம், நான் பேசுனது போக்கஸ் தமிழ்ல இன்னைக்கும் இருக்கும், நாளைக்கும் இருக்கும். அப்ப பஷீர் அன்னைக்கே சொன்னாருப்பா, அதே மாதிரிதான்ப்பா நடக்குதுங்கிற அளவுக்கு தான் அவருடைய நிலைப்பாடு அமையும். அவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், எப்போதுமே ஒரு நிதானமே கிடையாது சார். நீங்க இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த கம்பியில நடப்பாங்க, அதன் பிறகு அந்த நெருப்பை கட்டிக்கிட்டு அதுல வளையத்துக்குள்ள போய் வருவாங்க. இதெல்லாம் என்னன்னா அந்த கூட்டத்தை அட்ராக்ட் பண்றதுக்காக பண்ற அந்த கேளிக்கைகள் இருக்குல்ல, அதே சேம் டிட்டோ ஆட்டிடியூடு வைகோ கிட்ட இருக்கும். நான் அதுக்காக அந்த கலைஞர்களை குறைச்சு மதிப்பு இல்லைன்னா, வைகோவோட போய் ஒப்பிட்டுட்டீங்க அந்த கலைஞர்களோட. அவர்களுடைய கலையை வெளிப்படுத்துகிறார்கள். வைகோ கிட்ட அந்த மாதிரி ஒரு கலை இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை சுத்தி இருப்பவர்கள் தன்னை கூர்ந்து கவனிக்கணும்ன்றதுக்காக கோமாளித்தனமா எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படித்தான் இப்போதைய அவருடைய பேச்சு, இதற்கு முன்னால் அவர் பேசிய பேச்சுக்களை நீங்க எடை போடணுமே தவிர, அதனால ஒரு கேடயம் அரசுக்கு உருவாகிருமா, இந்த தாவேக்காவுக்கு உருவாகிருமானா கேடுதான் உருவாகும். கேடயம் எப்போதுமே உருவாகாது. ஏன்னா அவருடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிப்பட்ட ட்ராக் ரெக்கார்டாகத்தான் இருந்திருக்குங்கிறது தான் உண்மை. ஆனா அண்ணன் திருமா விஷயத்துல அண்ணன் திருமா ரொம்ப கன்ஃபியூஸா இருக்காருன்னு நான் பாக்குறேன். நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த 2 கட்சியை ஒப்பிட்டு கேட்டதுனால இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்திருக்காரு அண்ணன். எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. அண்ணன் இப்படிலாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னு. நட்பு தொடருது, நான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொண்டதுனாலேயே கூட்டணின்னு உறுதியாயிருமா? அண்ணன், இந்த ஹோட்டல்ல ஒரு கூட்டம் போட்டாங்கன்னு, அந்த கூட்டத்துக்கு நீங்க போயிருந்தீங்க. உங்க கையை அப்படி பிடிச்சு தூக்கி நிறுத்தினாங்கல்ல, அதுக்கு பேர் என்னன்னு? அதுக்கு பேர் என்ன? அது என்ன சும்மா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் மீட்டா, காலேஜ் அலுமினியா, உங்க காலேஜ்ல படிச்ச நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து சந்திச்சு ஒன்னா உட்காந்து பழைய கதைகள் எல்லாம் பேசிட்டு வந்தீங்களா? என்னன்னா அதுக்கு பேரு? கூட்டணிக்கு இன்னும் பேரு வைக்கலன்னு சொன்னாரு மாணிக்கம் தாக்கூர் இல்லையா? நாங்க கூட்டணி முடிவாயிடுச்சு, எங்க கூட்டணிக்கு இன்னும் பேர் வைக்கல, நாங்க விரைவில் பேர் வச்சிருவோம் அப்படின்னாரு. அப்ப அதற்கு பெயர் என்னன்னா கூட்டணி தான். அண்ணன் என்ன சொல்றாரு, முழுசா நனைஞ்சிட்டு எனக்கு முக்காடு வேணும்ன்றாரு. எதுக்கு உங்களுக்கு முக்காடு? நீங்க தான் முழுசா நனைஞ்சிட்டீங்களே. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தொடக்கத்துல இருந்தே ஒரு குழப்பமான மனநிலை ஒண்ணு இருக்கு. அதிகாரத்துல பங்கும் வேணும், ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும், அதே நேரத்துல திமுகவோட உறவையும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பூனைக்கும் நண்பன், பாலுக்கும் காவல் அப்படிங்கிற அந்த கணக்கு தான். அது எப்படி? ஒண்ணு பூனைக்கு நண்பனா இருந்து பாலை கொடுத்துடணும், இல்ல பாலுக்கு காவலனா இருந்து பூனையை அடிச்சு விரட்டிடணும். பூனைக்கு நான் நண்பனா இருப்பேன், பாலுக்கும் நான் காவலனா இருப்பேன் அப்படின்னா அது எப்படி சாத்தியப்படும்? அது கண்டிப்பா சாத்தியப்படாது. ஆனா அதை சாத்தியப்படுத்துறதுக்கு உண்டான சமயோஜிதமான ஒரு நடவடிக்கைக்குள்ள அண்ணன் போறாரு. அது கேலி கூத்தாக்குது. அவருடைய உயரத்துக்கு அவர் கடந்து வந்திருக்கிற பாதை இருக்குல்ல, அது ரொம்ப கடினமான பாதை. அவர் அடைந்திருக்கிற உயரம் இருக்குல்ல, அது இன்னொரு தலைவரால் அடைய முடியாத உயரம். நான் அவரை ரொம்ப அணுக்கமாக இருந்து பார்க்கிறவன்.
அவருடைய வளர்ச்சியை என்னுடைய வளர்ச்சியாக கருதுறவன், அவருடைய ஏற்றத்தை என்னுடைய ஏற்றமாக கருதுறவன் நானு. ஆனா எனக்கே இதெல்லாம் ரொம்ப அருவருப்பா இருக்கு அண்ணன் பண்ற விஷயங்கள். இது வந்து அவருடைய அந்த அரசியல் பயணத்துக்கு அழகு இல்ல அப்படின்னு தான் நான் வந்து பாக்குறேன். ஏன் இப்படி தடுமாறணும்? நீங்க தான் போய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்கிட்டீங்கல்ல. இல்ல அதான் நல்ல ஒரு பழுத்த அரசியல்வாதி. நீங்க சொல்ல மாதிரி வந்து நீண்ட கால எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு. அப்படி இருந்து ஏன் சமீப நாட்கள்ல அவரோட அரசியல்ல ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? அவர் என்ன சிக்கல்? எதுக்காக அவர் இந்த தடுமாற்றத்தை எதிர்கொள்றாரு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அதாவது மனசுக்கு பிடிக்காம சில விஷயங்களை செஞ்சா ஒரு நெருடல் வரும் இல்லையா? அப்படி ஒரு நெருடல் தான் அண்ணனுக்கு வந்திருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து எப்போ தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யறாரோ அப்ப இந்த மாதிரி ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாயிடுவாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மனசு ஒண்ணு சொல்லுது இல்ல, மனசுக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குல்ல, அதை விரும்பாம அதை பிடிக்காம நம்ம ஒண்ணு செய்யறோம்ல, அப்ப இந்த மாதிரி ஒரு குழப்பம் எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரியான குழப்பம் அண்ணனுக்கு வந்துச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் திமுகவை எதிர்க்கணும்ன்ற மனநிலையை இயல்பிலேயே வளர்த்துக்கிட்டவர் இல்லை. அவர் பிறவிலேயே ஒரு திமுக காரர். திமுக மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் கொண்டிருப்பவர். வைகோ மாதிரி கிடையாது. வைகோவுக்கு என்னன்னா திமுகவை எதிர்க்கிறதுனா அல்வா சாப்பிடுற மாதிரி, கரும்பு சாப்பிடுற மாதிரி, ஆஹான்னு சொல்லி சூப்பரா செஞ்சிருவாரு அந்த வேலையை. ஆனா அண்ணன் திருமாவால அது வந்து முடியாது. அண்ணன் டிராவல்ல நெடுங்காலம் திமுகவோட தான் டிராவல் ஆயிருக்காரு. 2006, 2016 மட்டும்தான் திமுக இல்லாத அணி. மீது எல்லா நேரங்கள்லயும் திமுகவை உள்ளடக்கிய அணிதான். 2004 மட்டும் அது மிஸ் ஆகி போச்சு. அதுக்கு வேற பல கணக்குகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணக்குகளுக்குள்ள இப்ப நம்ம போக தேவையில்ல. அது நெடிய கதையை பேசியாக வேண்டிய வந்துடும். அப்போ விருப்பத்துக்கு மாறா ஒரு செயலை செய்துட்டு ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாகி போறாரு அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அவருக்கு வந்து இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒரு நீண்ட கால பயணத்தினுடைய இலக்கு. அவர்தான் முதல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கத்தையே வச்சாரு. அந்த முழக்கம் இன்னைக்கு சாத்தியமாயிருக்குங்கிற அடிப்படையில அவர் போயிருக்காரு. அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே இல்ல. அவரை யாரும் வந்து விமர்சிக்க வேண்டிய இடத்துல அவர் இல்ல அப்படிங்கிற ஒரு பயணம் தான் அவருடைய பயணம். ஆனா இந்த தடுமாற்றம் இருக்குல்ல, இந்த தடுமாற்றம் அவர் மனசுக்கு பிடிக்காம ஒரு செயலை செஞ்சுட்டாரு, அவருடைய இயல்புக்கு மாறா ஒரு செயலை செஞ்சுட்டாரு. அதனாலதான் இந்த தடுமாற்றம் வந்துருச்சு அப்படின்னு தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். நீங்க விருது வழங்கும் விழால அவர் பேசினாரு. என்ன கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்கிறவன் தான் அந்த கட்சியில இருக்கணும். என்ன கேள்வி கேட்காதவன், நான் சொல்றதெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டுக்கிறவன் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் அப்படிப்பட்டவனையா உருவாக்கி இருக்கிறேன்னு எனக்கு மன வருத்தம் வருது அப்படின்னு சொல்றாரு. நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அண்ணன் ஒரு ஜனநாயகவாதி, கட்சியை ஜனநாயக அடிப்படையில் கட்டமைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. இதே அண்ணன் தான் ஏன் உங்க உறவினரை நிறுத்துறீங்கன்றப்ப நான் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னா என் உறவினரா இருந்தா ராஜினாமா பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னாரு. அதனால நான் என் உறவினரை போட்டேன்றாரு. முன்னாள் அமைச்சருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா உங்க கட்சியை அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்றாருன்னு தானே அர்த்தம். நீங்க அதை அப்ஜெக்ட் பண்ணிருக்கணும்ல. அது தப்பு சார், அப்படிலாம் இல்ல சார், என்னுடைய தோழர்கள் நான் சொன்னால் கட்டுப்படுவார்கள்னு சொல்லியிருக்கணும்ல. ஆமா கரெக்ட் தான் சொல்லி உங்க வீட்டுல ஒருத்தரை கொண்டு வந்து போட்டீங்கன்னா உங்களோடு பயணிக்கிற சக தளபதிகளை இழிவுபடுத்துறதா தானே அர்த்தம். அப்ப என்ன ஜனநாயகத்தை நீங்க வச்சிருக்கீங்கன்றது இருக்குல்ல. இப்படியெல்லாம் வந்து அண்ணன் பேசி தன்னுடைய அந்த உயரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொள்கிறார். தனக்கு இருந்த அந்த மெஜஸ்டிக் லீடர்ன்ற பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தகர்த்தெறிகிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப திருமாவளவன் அவர்களுக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்க அந்த மாற்றம் இருக்குல்ல, நான் வந்து திமுக உறவுல இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அப்படிங்கிறது, அதை மட்டும் எடுத்து பேசுறதா இருந்தா ஏன் அவர் அப்படி பேசுறாரு அப்படின்னா, விஜய் வேற ஒரு முயற்சி மேற்கொள்றாரு. அதாவது விசில் சின்னத்தில் வெற்றி பெற்ற 118 எம்எல்ஏக்கள் தனக்கு வேணும்னு எதிர்பார்க்கும் போது நாளைக்கு அதுக்கப்புறம் நமக்கு அங்க அங்கீகாரம் இருக்காது. சோ வந்து அதனால வந்து இப்பவே வந்து ஃபியூச்சர் நோக்கி திங்க் பண்ணுவோம் அப்படின்னு நோக்கி அது ஒரு டிவிஷன் நோக்கி நகராரா? இது அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கா இருக்காரா அப்படின்னு கேக்குறீங்க நீங்க. எனக்கு அப்படி அவர் ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் உள்ள இருக்கிறதா தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்கலாம். நீங்க திமுகவோடு போகும்போது ஒரு சேஃபஸ்ட் ஜோன்ல இருக்கும்ன்ற ஒரு மனநிறைவு அவருக்கு இருந்துச்சு. முட்டி பார்த்தாரு, மோதி பார்த்தாரு, திமுகவை எல்லா வகையிலையும் வளைச்சு பார்த்தாரு. அப்ப அவருக்கு இருந்த அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது என்னன்னா இந்த அணி நம்மை கைவிடாது, நாம் இந்த அணியை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த பரஸ்பர உறவு வந்து அந்த அணிக்குள்ள அவருக்கு இருந்ததுனால அவர் முடிஞ்ச வரைக்கும் முட்டினாரு. முட்டி தான் மோதினார். நான் இல்லைன்னா மறுக்க மாட்டேன். அந்த 8 சீட் அவர் பெற்றதுன்றது உண்மையிலே பெரிய சாதனை. வைகோவால முடியாது, கம்யூனிஸ்ட் தோழர்களால முடியாது, இன்ன பிற தலைவர்களால முடியாது. ஆனா அண்ணன் திருமாவால அது முடியும்னா அப்ப அண்ணன் திருமா தானே அங்க ஒரு சக்சஸ்ஃபுல் லீடரா மிளிர்ந்திருக்காரு. அப்ப அது அந்த சக்சஸ்ஃபுல் லீடராக மிளிர்கிற கிரவுண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னா மியூச்சுவல் கன்சர்ன்ல உருவாச்சு. இங்க அந்த மியூச்சுவல் கன்சர்ன் இல்ல. எனக்கு தெரிய அவர் ஆதவோடு தான் நிறுத்திக்கிறார் உறவை. அவர் விஜய் நோக்கியே எக்ஸ்டெண்ட் ஆகல அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு அவர் விஜய் கிட்ட பேச முடியுமா? இன்னைக்கு போனா அவர் விஜயை பார்க்க முடியுமா? ஆனா அங்க அப்படி இல்ல. அறிவாலயத்துக்கு அவர் நினைச்ச நேரத்துக்கு போனார்.
அவர் நினைச்ச நேரத்துக்கு அண்ணன் மு க ஸ்டாலின் வீட்டுக்கு போனார். நினைச்ச நேரத்துக்கு அவரை போன்ல தொடர்பு கொண்டு பேசினாரு. அவரோட உதவியாளர் தினேஷ் போன் போட்டு திரும்ப பேசுறேன், தலைவர்கிட்ட பேசினா உடனே லைன் கிடைக்கும் அவருக்கு. உடனே அவரால் பேச முடியும். அந்த நிலையில அவர் இருந்தார். ஆனா இங்க அது இல்ல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கா கூட இருக்கலாம். இயல்பாகவே எல்லா தலைவர்களுக்கும் வர்றது தானே சார். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அவருக்கு வரலாம். ஆனா ஒரு மெஜஸ்டிக் லீடர் ஏன் இவ்வளவு தடுமாற்றத்துக்கு ஆளாகணும்? அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்தா கூட நீங்க காட்டணுமா சார்? நான் வீக்கா இருந்தா கூட நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தானே காமிச்சுக்கணும். வைகோ மாதிரி இல்லைன்னாலும் ஓரளவுக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியாவது காமிக்கணும். இயல்பாகவே ஸ்ட்ராங்கா இருக்கிற தலைவர் உண்மையிலேயே மன வலிமையில் உறுதிப்பாட்டில் வைகோவை விட 100 மடங்கு அழுத்தமானவர் அண்ணன் திருமா. வைகோக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரூம்ல வச்சு மிரட்டினீங்கன்னா பயந்துருவாரு. சும்மா வெளியில நாடகம் போடுவாரு மாவீரன் மாதிரி. ஸ்ரீதர் வண்டையாரு மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஒரு தடவை பகத்சிங்கோட தேவரை ஒப்பிட்டு பேசுறதுக்காக ஸ்டேஜிலேயே மறிச்சிட்டாரு. கைகள்லாம் உதறிடுச்சுங்க அவருக்கு. நாங்க தான் அவரை பாதுகாப்பா அழைச்சிட்டு போய் தமிழ்நாடு ஹோட்டல்ல தங்க வச்சு அப்புறம் சமாதானப்படுத்தி அப்படிலாம் இல்ல நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் நல்லியகூடன் இருந்தாரு. அவரு ஸ்ரீதர் வண்டியாருக்கு உறவினர். அவர் போய் பேசி சமாதானம் பண்ணி தான் அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணாங்க. இல்லைன்னா தென் மாவட்டத்துல நுழைய விட மாட்டேன்ட்டாரு ஸ்ரீதர் வண்டியார். ஒரே மிரட்டலுக்கு பயந்துட்டாரு. அப்படிப்பட்ட தலைவராக அவரு வெளிப்படுவார். ஆனா அண்ணன் திருமாவுக்கு அப்படி இல்லை. அவர் இயல்பாகவே போர்க்குணம் கொண்டவர். இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஸ்ட்ரைட்டா த்ரெட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்க த்ரெட்டனை எதிர்கொள்ளணும்னு நினைப்பாரு. மேக்சிமம் காம்ப்ரமைஸா போவாரு. அது பிரச்சனைகள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா அதை எதிர்பார்த்து காத்திருப்பாரு. அவருக்கு இயல்பாகவே அப்படி ஒரு குணம் இருக்கு. அப்படிப்பட்ட தலைவர் ஏன் நீங்க இவ்வளவு வீக்கா இன்செக்யூரிட்டி ஃபீலிங்குள்ள இருக்கிறீங்கிறது மாதிரி நானே அப்சர்வ் பண்ற இடத்துக்கு நீங்க வருவீங்கன்னு கேட்கிறேன். நான் என்ன சொல்லணும்? அண்ணன் திருமாவை பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அண்ணன் எதுக்கும் கவலைப்பட மாட்டாங்க, எதா இருந்தாலும் துணிஞ்சு அடிப்பாருங்கன்னு சொல்றோம்ல. அண்ணன் கொஞ்சம் அச்ச உணர்வுல தாங்க இருக்காருன்னு சொல்ற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா அப்ப அண்ணனுடைய செயல்பாடு தானே காரணம். ஏன் அப்படி இருக்காருன்னு கேட்கிறேன். அது தப்பு இல்லையா? ஒரு தலைவருக்கு அது சரியா இருக்குமா? ஒரு தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு அதாவது திமுக கூட்டணி உடைக்கணுங்கிறது அவருக்கு நீண்ட காலமா ஒரு எய்ம். தான் கூட பிசிக வரணும், காங்கிரஸ் வரணுங்கிறது அவருக்கு நீண்ட காலமா ஒரு எய்ம் வச்சிருந்தாரு. அது இப்பதான் சாத்தியம் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது தனக்கு உற்ற நண்பர்களா வந்திருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸ் ஏன் விஜய் அவர்கள் போக்கல? உங்களுக்கு நான் ஒரு ஹோப் கொடுக்குறேன், நீங்க இருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் அந்த ஹோப் கொடுக்க முடியாம அப்படியே ஏன் தொடருது இந்த சிக்கல்? இல்ல, அதாவது விஜய் தன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டார். அந்த மேஜிக் நம்பர் வர்றதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை செஞ்சுட்டாரு. இனிமே எப்ப ஃப்ளோர் டெஸ்ட் வருதோ அப்பதான் தேவை இருக்கு. விஜய் சும்மா வந்தெல்லாம் நம்பிக்கை கொடுக்க முடியாது. அந்த இடத்துல விஜய் இல்ல. நீங்க நல்லா அதை புரிஞ்சுக்கணும். விஜய் கூட்டணியை தக்க வைத்துக் கொண்டு கட்சியினரை சந்தித்து அன்றாடம் ஒரு அரசியல் செய்யக்கூடிய கலைஞராகவோ ஸ்டாலினாகவோ அவர் வெளிப்படல. அவர் ஜெயலலிதாவாக வெளிப்படுறார். ஜெயலலிதா அம்மையாருடைய அரசியல் திட்டம் இப்படியே தாங்க இருந்துச்சு. நம்ம தான் பார்த்தோமே. நினைச்ச நேரத்துக்கு ஜெயலலிதா அம்மாவை தொடர்பு கொண்டு பேச முடியுமா? முடியாது. நினைச்ச நேரத்துக்கு போயஸ் கார்டன்ல போய் பார்க்க முடியுமா? முடியாது. கூட்டணி தலைவர்களையே அவர் விருப்பப்பட்டாதான் பார்க்க முடியும். அப்படி ஒரு தலைவராகத்தான் விஜய் இன்னைக்கு மாறி இருக்காரு. அப்ப விஜய் என்ன சும்மா போன் பண்ணி நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, அல்லது சும்மா நேர்ல சந்திச்சு ஒரு ஆறுதல் மொழி சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? அது பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட தலைவராக அவர் வெளிப்படல. அவருக்கு இயல்புலேயே அப்படி இல்லை. ஆனா இதை எப்படி நகர்த்தி கொண்டு போகணும்? அண்ணன் திருமாவினுடைய சாமர்த்தியத்துலதான் அதை நகர்த்தி கொண்டு போகணும். அதையே நகர்த்தி கொண்டு போக முடியாம ஒரு தேக்க நிலையில இருக்காருன்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த அதிகாரம் கிடைச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? நீங்க ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனநிலையில இல்லல்ல. நீங்க இதுவரைக்கும் ஒரு நிறைவான அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க. நீங்க செய்த எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு மனநிறைவு இருந்திருக்கு. ஆளூர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுத்ததுல உங்களுக்கு மனநிறைவு இருந்தது. SS பாலாஜிக்கு சீட்டு கொடுத்ததுல உங்களுக்கு ஒரு மனநிறைவு இருந்தது. இந்த முறை அவர்களுக்கு சீட்டு கொடுக்காம போனதுலயும் உங்களுக்கு ஒரு மனநிறைவு இருந்துச்சு. சிந்தனை செல்வனை கொண்டு போய் காட்டுமன்னார் கோவில்ல நிறுத்தினதுலயும் உங்களுக்கு மனநிறைவு இருந்துச்சு. அவருக்கு காட்டுமன்னார் கோவில் இல்லைன்னு காலி பண்ணதுலயும் உங்களுக்கு மனநிறைவு இருந்துச்சு இல்லையா? ஆனா இவ்வளவு நாள் இருந்த உங்களுக்கு அந்த மனநிறைவு இப்ப இல்லையே. இப்ப இல்லாம போனதனுடைய விளைவு தானே உங்க வீட்டுல இருந்து ஒருத்தரை கொண்டு வரணும்ன்ற இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அங்கிருந்தே தொடங்குதுன்றாங்க. இங்க வரல, இப்ப வரல. அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் விஜய் கிட்ட மட்டும் வரல, அவருக்கு எலெக்ஷன்ல இருந்தே வந்துருச்சு. அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி போய்கிட்டே இருக்கு. அதனால நீங்க சொல்றது மாதிரி நானும் அதை ஃபீல் பண்றேன். அவருக்கு அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் விஜய் கிட்ட இருக்கு. விஜய் எப்போது வேண்டுமானாலும் நம்மளை புலக்கடப்புக்கு நகர்த்திடுவாரு, நம்மளை நகர்த்திட்டு ஒரு அரசியலை மேற்கொண்டுருவாரு. நம்ம ஜனரஞ்சகமான ஒரு பயணத்தை இந்த கூட்டணியில் மேற்கொள்ள முடியாது என்கிற எண்ணம் அவரிடத்துல ஆழமாக இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன். நல்லது சார். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துல வழங்கிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.